ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி டெல்லிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவரோட விவசாய நிலத்துல விளைஞ்ச பொருளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ஒரு கழுதை வாங்கணும்னு முடிவு செஞ்சாருங்க. அதனால அந்த விவசாயி நேரா சந்தைக்கு போனாருங்க. அங்க ஒரு நல்ல கழுதைய விலை கொடுத்து வாங்கினாரு. காட்டு வழியா அவரு தன்னோட வீட்டுக்கு நடந்து போறப்ப 3 திருடங்க அந்த விவசாயிய பார்த்தாங்க. அந்த விவசாயி அழைச்சிட்டு வந்துகிட்டு இருந்த அந்த கழுதைய எப்படியாச்சும் நம்ம திருடணும் அப்படின்னு 3 பேருமே முடிவு செஞ்சாங்கங்க. ஆனா அந்த நாட்டை ஆண்ட ராஜா ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு. திருடர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தண்டனைய கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அத நினைச்சு 3 திருடர்களுமே ரொம்ப பயந்தாங்க. இருந்தாலும் திட்டம் போட்டு அந்த விவசாயிய ஏமாத்த நினைச்சாங்கங்க. அப்பதான் கழுதை திருடு போனத ராஜா கிட்ட போய் அந்த விவசாயி சொல்ல மாட்டாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. வெயில் ரொம்ப இருந்ததால ஒரு மரத்தடியில படுத்துட்டு ஓய்வு எடுக்கலான்னு ஆரம்பிச்சாரு. அப்ப ஒரு திருடன் அவர் கூடவே ஓய்வெடுக்கிற மாதிரி அவர்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே விவசாயி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்தாரு. இந்த காட்டுல மிருகங்கள் மாதிரி உருமாற்றமான ராட்சசன் இருக்கானா, அவனை பார்த்தா எல்லாருமே ஓடிடுவாங்களாம்ல அப்படின்னு அந்த திருடன் அந்த விவசாயி கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்ட அந்த விவசாயி அத நம்பாம சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாருங்க. கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த விவசாயி. அப்ப இன்னொரு திருடன் அங்க வந்து கழுதைய கட்டி இருந்த கைத்த கழட்டி தன்னோட கழுத்துல மாட்டிட்டாங்க. இன்னொரு திருடன் அந்த கழுதைய வேற பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்த அந்த விவசாயி அந்த திருடனை பார்த்தாரு. கழுதைக்கு பதிலா ஒரு மனுஷன் இருக்கானே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பக்கத்துல இருந்த திருடன், அடடா, இதுதான் அந்த மிருகங்கள் மாதிரி உருமாறுற ராட்சசன் போலவே இருக்கு, வாங்க ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த திருடன். அந்த விவசாயியும் வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. விவசாயி போனதுக்கு அப்புறம் தங்களோட புத்திசாலித்தனத்தால விவசாயிய ஏமாத்தின 3 திருடர்களுமே அந்த கழுதைய சந்தையில வித்து பாகம் பறிச்சுக்கிட்டாங்க. உண்மையாவே இந்த கதையை கேட்கும் போது கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு அந்த கழுதைய வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அது அவருக்கு கிடைக்கல. சோ இப்படிதாங்க நம்ம லைஃப்லயும் நம்ம கூடவே இருந்து நம்மள நம்ப வச்சு லாஸ்டா கழுத்தை அறுத்துருவாங்க. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி எப்படியா இருந்தாலும் அந்த திருடனுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைச்சே ஆகுங்க. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே நான் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க.